நவ கிரகங்களினுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் நல்லா இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இனியாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க போகணும். அந்த தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேன். இப்போ பொதுவாக மிதுன ராசிக்காரங்க அதீத சிந்தனை கொண்டாங்க. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பல விதங்களில் யோசித்து அது ஓகே அப்படின்னு அவங்க மனசுக்கு பட்டால் மட்டும்தான் அதை பேசவும் செய்வாங்க, அந்த விஷயத்தை செய்யவும் செய்வாங்க. தொடக்கம் எல்லாமே சூப்பர் தான், முடிவு தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது. ஏன்னு தெரியுமா? எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமானாலும் சரி பரவாயில்ல, என்னால் அதை சமாளிக்க முடியும் அந்த ஒரு இடம். ஆனால் உண்மைதாங்க, எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியம் படித்தவங்க மிதுன ராசிக்காரங்க தான். ஆனால் என்ன, நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எடுத்தால் இது நாள் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு விஷயத்துலேயும் முன்னேறவும் இல்லை, எந்த ஒரு சாதனையும் புரிஞ்சதும் இல்லை. ஆனால் உங்களால் பல பேரோட வாழ்க்கை பிரகாசமாக தான் இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல உக்காந்து தனிமையில் யோசிச்சிங்கன்னா என்ன யோசிப்பீங்க தெரியுமா? என்னடா வாழ்க்கை, அது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், கனவுல கூட ஒருத்தனுக்கு துரோகம் நினச்சதில்லை, நம்ம சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுறோம், ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே கைகூடியே வர மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சிந்தனை வரும். ஸோ எப்போவுமே இந்த பதிவு உங்களுடைய சந்தேகத்துக்கு விடை கொடுக்க போகுதுங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியவராக செவ்வாய் பகவான் வர்றாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். இப்போ அந்த நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உடனே மிதுன ராசி யோசிக்கும், அது சரி குரு பகவானே எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, இதில் போதாத குறைக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட வேற மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். அப்படி போகிற போக்கில் ராகுவும் கேதுவும் அவங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் எங்கே நல்லா இருக்கிறது? இவங்களெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு செவ்வாய் பகவான் எங்களுக்கு என்ன நன்மையவா கொடுப்பாரு? அது என்னன்னு தெளிவாக பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கூடவே இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு துணை வர போகிறாரு. என்னப்பா அது வேலையா? மிதுன ராசிக்கு கொடு. என்னப்பா அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் போலையோ, அதையும் மிதுன ராசிக்கு கொடு. அடுத்து என்ன திருமண யோகமா, அதை இவருக்கு கொடுத்து அடுத்தது என்ன குழந்தை பாக்கியமா, அதையும் மிதுன ராசிக்கே கொடு. இப்படி ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு நமக்கு தேவையான உணவுகள்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அந்த மாதிரி இவரால், அதாவது செவ்வாய் பகவான் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இவரால் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு துணை இருந்து நல்லது செய்ய போகிறாரு. இப்போ இவரால் நமக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, இதோட நம்ம கவனமாக இருக்கக்கூடிய இடம் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, அதையும் பார்த்துருவோங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவர் தான் காரணகர்த்தா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சரிவர பலமாக இல்லைன்னா வீக்காக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா எதிரிகள், தொழிலில் கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு இவரும் ஒரு காரணமாக தான் இருப்பார். நம்ம ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவானை மட்டுமே பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கோம். இவங்களும் இருக்காங்க. சைலண்டாக இவரை சாதாரணமாக எடை போற்றாதீங்க. இவரை நினச்சா சிவபெருமான்
என்ன விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்க வந்திருக்காருங்க. ஆல்ரெடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எடுத்தாலும் கொடுத்தாலும் அதை எல்லாமே பிடுங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் இழந்த வாய்ப்புகளை, சொத்து சுகங்களை, இழந்த வேலைகளை கூட திரும்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாங்க இந்த செவ்வாய் பகவான். அதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ மிதுன ராசிக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாகவே இருந்திருக்கும். குடும்பம், பேச்சு, இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இதனால் வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3ஆம் இடத்துலையும் 10, 11 இடங்களில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதங்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்குகளில் வெற்றியை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்குங்க. அதெல்லாம் எதுக்குங்க, நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் போதுமா? அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு, ராசியில் குரு இருக்காரு. நண்பர்கள், சக ஊழியர்களோட உதவியை கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இளைய சகோதரர்களை திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை, பெற்றோரோட ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்குதுங்க. எந்த அளவுக்கு கிரகங்கள் வேலை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு உறவுகளுக்கும் முக்கியத்துவம் இந்த கிரகங்களால் கூட நடக்குது. ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சரியாக இல்லை அப்படின்னா அது மற்ற உறவுகள், உங்களை சார்ந்த உறவுகளுக்கும் பாதிப்பை கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். அந்த வகையில் உங்களால், அதாவது செவ்வாய் பகவானோட சாதகமான அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக போகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி இதோட தெரியாத நபர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மருத்துவ உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்து கணவன் மனைவிக்குடைய அந்யுன்யம் அதிகமாக போகுது. உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க, தொழில்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இது இருக்க போகுதுங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறதுனால எங்கும் எதிலும் ஜெயம்னு சொல்லலாம். செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு அதிகமாகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அதாவது உடல் ஆரோக்கியம், திருமண வயசில் இருக்கவங்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகுது. தடைப்பட்ட திருமணம் கைக்கூடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி கடன் ஒரு சிலருக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வருமானம் பெருகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது போன்ற பொருட்களை வாங்க, அதாவது சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கு. வீட்டிலையும் திருமண வயசுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய அற்புதங்களை கொடுக்க போகுது. எந்த ஒரு பயமோ பதட்டமோ தேவையோ இல்லை. இது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களோட தளபதி. வீரம், தன்னம்பிக்கை, முயற்சி, வலிமை இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக இவர் தான் இருக்கார். ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னா இது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்கிறேங்க. குழந்தை தொடர்பான விஷயங்களில் நற்செய்தி பெறுவீங்க. தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கை அதிகமாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்ல செய்தி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை நல்ல சம்பளத்தோடு அமையும். சிலருக்கு திடீர் ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான காலகட்டம் இது. எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரே ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம். கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செய்யறதுக்கு முன்னாடியும் பல விதங்களில் யோசிப்பீங்க. தெய்வ சிந்தனை கொன்றவங்க, பெற்றோர்களை பெரியோர்களை மதிக்க தெரிஞ்சவங்க. இது எல்லாத்துக்கும் மேலே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களுடைய புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, ஒரு கை பாத்திரலாங்கிற மாதிரி தான் மனசு தாராளமாக வெற்றி பெறக்கூடியவங்க. மற்றவங்கள்லாம் ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணும்போது செய்ய முடியாத காரியத்தை, ரொம்ப எஃபர்ட் போட்டு முடிக்கக்கூடிய காரியத்தை இவங்க தன்னோட அனுபவ அறிவால் மிக ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மிதுனத்தை உயர்வாக பேசலாம். 12 ராசியில் ரொம்பவே உயர்வான ராசி இது. அடையாளப்படுத்தலாம். காரணம் புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுனால ரொம்ப புத்திசாலிங்க. அதனால கிடையாது, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு யாருக்குமே தலை வணங்காமல் உண்மையை உரைக்க சொல்லக்கூடியவங்க. எவ்வளவு பெரிய ஆளை வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக வர்றாங்க, அவ்வளவு பெரிய பணக்காரர் வர்றாங்க, அப்படி இப்படின்னு யார் வேணா வரட்டும், யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. உண்மை இருக்கா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை செய்யறக்கே துணியுவாங்க. அதே மாதிரி அடடா சூப்பர்மா, அப்போ மிதுன ராசிக்காரங்கள்லாம் பெருசாக நல்ல வளர்ச்சியில் இருப்பாங்கல்ல, நல்ல அதிகாரத்தில் இருப்பாங்கல்ல, நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்கல்ல அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா சாரிங்க, அப்படி கிடையாது. உண்மையாக இருக்கிறவங்க என்னைக்குங்க உயர்ந்திருக்கான் அப்படின்னு நீங்களே நினச்சிருக்கிற அளவுக்கு தான். நீதிக்கும் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க, நீதிக்கு நேர்மைக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடியவங்க, என்னைக்கு தலை நிமிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி உண்மைதானே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா மிதுன ராசிக்காரங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த உண்மை நேர்மை தானே நம்மளை தூக்கி இன்ன வரைக்குமே அடித்தளத்துக்கு கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அடிநகர ஆரம்பித்தா கூட சறுக்குன்னு போய் திரும்பவும் பொத்துன்னு கீழே அடி சரிஞ்சு விழுந்துருவோம். அடி பாதாளத்திலேயே போயிட்டு விழுகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பொய்க்கு பித்தலாட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்குங்க, மரியாதை அதிகம் இருக்குது. அதுக்கு தான் பணம் கொட்டுன்னு கொட்டுது. நமக்கெல்லாம் யார் கொடுக்குறா, யார் செய்கிறா, எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட யார் உதவின்னு கேட்டாலுமே எங்களால் மறுக்க முடியல. எங்களால் முடிஞ்ச உதவிகளை 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அந்த நன்றியை வாங்கிட்டு போகிறவங்கெல்லாம் எங்களால் வாழக்கூடியவங்க, எங்களால் அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருந்துமே கூட எங்களை ஒரு புழு பூச்சியாக கூட மதிக்கிற அளவு மதிக்க மாட்டேங்கிறாங்க. மதிக்காட்டி கூட பரவாயில்லைங்க, மிதிக்காமல் இருந்தால் பரவாயில்லையே. இப்போ எங்களால் அவங்க வளர்ந்துருக்காங்க, ஆனால் எங்களை ஏளனம் பேசுகிறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. இது இல்லைங்க மிதுன ராசியோட இன்னைக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலையும் யாருக்குமே அட போடா என்னால் பொழைச்சவன் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவங்க அவங்கள எதிர்த்து பேசுனது கிடையாது. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், போயிட்டே இரு. நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் தகுதி தராதரம் வேறுபட்டு போயிருன்னு சொல்கிற மாதிரி மிதுனம் என்னைக்குமே ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த உன்னதமான மனசுக்கு உயர்வை தரணுங்கிற அந்த தெய்வங்கள் முடிவு பண்ணியிருக்கு. போதும்பா, எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க. இனி மிதுனத்தை யாருமே சோதிக்காதீங்க. அவங்க சோதனை எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லதை பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது. மிதுன ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு.
அன்னைக்கு நாளில் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு வருஷத்துக்கே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திறம்பட செஞ்சு முடித்து வெற்றி கொள்வீங்க. அது யாருமே அந்த ஒரு நபர் அப்படின்ட்டு நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கிறது, மங்கள கிரகமாக இருக்கிறது தனக்காரகன். இப்படி பேரெடுத்த குரு பகவான் தாங்க அந்த ஒரு நபர் தான் உங்களுக்கு உன்னதத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த சித்திரை மாதத்தில் குரு பெயர்ச்சி ஆகுதுங்க. குருவினால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜென்ம குருவாக உங்களுக்கு வர்றாரு. பதட்டம் அடைய வேணாங்க. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய பலன்களை சாதகமாக தான் கொடுக்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பொறுப்புகளும் சரி, வேலை சுமையும் சரி கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மிதுன ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. போதும், எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து வாழ்க்கை இழந்தது போதும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களை நெத்தி பொட்டில் ஒரு கொட்டு வச்சுட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், நான் வர்றேன், நான் அதை பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஆபத்து. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது உங்களுக்கு தான் ஆபத்து. முடியாதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் முடியும்னு சொல்லி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்புன்னு சொல்லி முடிக்கலாம். இப்போ ஜென்ம குருனாவே வீட்டில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். மனசுக்குள்ளே சலிப்பு வரும், சோர்வு வரும், முன்கோபம் வரும், இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அது வந்தாலும் அது நீங்கிருங்க. அதாவது சோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறது யாருங்க, தனக்காரகன், பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் வந்திருக்காரு. ஜென்ம குரு அப்படின்னாவே பயப்பட வேண்டாங்க. உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை, குபேர யோகத்தை தான் இவர் கொடுக்க போகிறாரு. அது என்னன்னா இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே வாழ்க்கையில் அபரீதமான முன்னேற்ற வளர்ச்சியை பெற முடியும். சாதாரணமாக நீங்கள் தொடங்கக்கூடிய வியாபாரம் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்க போகுதுங்க. திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்கிறாரு குரு பகவான். இப்போ சொல்லுங்கள், இந்த ஜென்ம குரு உங்களுக்கு எங்கெங்க பாதிப்பை ஏற்படுத்தினாரு? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும். இதன் மூலமாக உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா நஷ்டமே வருவாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தைகள் வலையில் நன்மை கிடைக்கும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் வரன் கூடி வரும். அதே போல் குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி கிட்ட நெருக்கம் இருக்குங்க. வீட்டில் தாமதமான தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும். மறைஞ்சு கடந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல் உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9ஆம் வீட்டிலையும் குருவினுடைய பார்வை விழுகிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும். அதே போல் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. சொந்த பந்தங்கள் கிட்டேயோ ஏதாவது ஒரு தொழிலையோ அந்த பணமே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்குங்க. ஆனால் நிறைய விஷயங்களில் நீங்கள் சிக்காமல் பார்த்துக்கணும். அது செட் ஆகாது. அடுத்து குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால அலைச்சல் இருக்கும். ஆனால் ஆதாயத்துக்குரிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகிறதுனால சுப செலவுகள் அதிகமாகும். இப்போ ஒருத்தவங்க நல்ல உயர்வான நிலைக்கு போகிறாங்க, ஒரு கலெக்டர் ஆகிறாங்க. எடுத்த உடனே கலெக்டர் ஆகிட முடியுமா? நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஒரே முறையில் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பல கட்ட தேர்வுக்கு அப்புறமா பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த கஷ்டங்கிறது அந்த இனிமையான வெற்றிக்கு காரணமாக இருக்குது. அப்படி தாங்க இந்த காலகட்டத்தில் மிதுனம் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக இந்த கஷ்டம் எனக்கு இஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மனசில் எழுதி வச்சுக்கோங்க. உடனே சொல்கிறது, அட போமா நீ சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கிடப்ப, இது வரைக்கும் என்ன தான் நடந்திருக்கு, என்னங்க நடக்கலை, இது நாள் வரைக்கும்
வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்திருக்கீங்கல்ல. உங்களை சார்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கல்ல. இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக கெத்தாதான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. 1000 பிரச்சனைகள் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் உங்கள் கை நீட்டி பேச முடியுமா? இதெல்லாம் இப்போ யார்? இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறாரு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிற்குது. புரியுதுங்களா? மற்றவங்க சொல்கிற மாதிரி மிதுனம் சொன்னால் அது தப்பு. ஏன்னா மற்றவங்களால வாழ்க்கையே வாழ்ந்துட்டு காலம் போன போக்கில் தள்ள முடியுமே தவிர புதன் பகவானினுடைய அதிபதியை கொண்ட மிதுன ராசி அந்த காலத்தை வந்து மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பவர் அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தந்தையுடனான மனஸ்தாபங்கள் நீங்குது. கரையுத்தேன் வருத்தப்பட்டு நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணவரவு வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் மிதுனம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை செய்யக்கூடாது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. அதே போல் இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்த்துக்கணும். ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணமும் கையில் வரும், எதிர்பாராத பணவரமும் உங்கள் கைக்கு வரும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகள் போக்கில் நம்ம நல்ல மாற்றம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. தாய் வழி உறவுகள் வந்து பலப்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. வாழ்க வளமுடன்.